வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற இருபால் மைய அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 20ஆம் பாகத்தில் சினம் பற்றிய 2வது அமர்விலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உலகத்தில் இதுவரைக்கும் நிகழ்ந்த உயிரின வரலாற்றிலே கூட கோபப்பட்ட அனுபவம் இல்லாத ஜீவனே கிடையாது என்று சொல்லலாம். குறிப்பாக மனித இனத்திலே ஒவ்வொருவரும் கோபப்படாத நாளே கிடையாது என்ற அளவிலே தான் இன்றைய காலம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோபம் வருகிறது, எதற்காக வருகிறது, யார் யார் மேல் கோபம் வருகிறது என்ற கேள்விகளை எழுப்பி சிந்தித்தால் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் சிந்திக்க வேண்டும். சில சமயங்களில் மட்டுமல்ல, பல சமயங்களில் வெளிப்படுத்தாத உள் கோபம் உண்டு. வெளியே பேச மாட்டோம், காட்டிக்கொள்ள மாட்டோம், ஆனால் மனசுல கோபம் வந்து போகும். இது போன்ற அனுபவங்கள் நிறைய உண்டு. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் நம்மை திருத்திக் கொள்வதற்கான பயிற்சிகளை பெறுவதும் அதில் வெற்றி பெறுவதும் சாத்தியமாகும். மேலை நாடுகளிலெல்லாம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று தனியாக கவுன்சிலிங் மையங்கள் உண்டு. அந்த அளவுக்கு மனித இனத்திலே சினம் பெருகியிருக்கிறது. சரி, இப்போ ஒன்று சரியில்லை, இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் செய்யலாமா, ஒழுங்கினமாக செய்யலாமா, அதர்மம் செய்யலாமா என்றெல்லாம் நியாயமான கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இந்த கோபத்தினால் யாரை எந்த அளவு திருத்த முடிந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, இது நம்முடைய உடலை மனதை கெடுத்துக் கொண்டதை தவிர வேறு ஏதாவது லாபம் உண்டா என்று பார்த்தோம் என்றால் ஒரு பைசாவுக்கு லாபம் இருக்காது. ஒரு வகையிலே பார்த்தோம் என்றால், இந்த தர்மம் நியாயம் பேசுகிறோமே, இதுவே ஒரு வகையான நோய். இந்த உலகத்திற்கு பொருந்தாத ஒரு நோய். அதை அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லுவாங்க, OCD என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. ஒரு 90% நியாயவானாக இருப்பதும், இந்த சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கிங் சொல்றோமே, இதெல்லாம் 90% இருப்பதுதான் இந்த உலகத்திற்கு பொருத்தமானது. 100க்கு 100 என்பது ஒரு வியாதி தான். அது எப்போ 100க்கு 100 இருக்கலாம் என்றால், மற்றவர்களையே பார்க்காத ஒரு பக்குவத்தை பெற்ற பிறகு 100க்கு 100 நல்லவனாக இருக்கலாம். நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம், அவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்களே என்ற ஒரு மனம் இருக்கின்ற வரைக்கும் 100க்கு 100 சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம்
ஒரு நோயாகத்தான் இருக்கும். இதைத்தான் அந்த காலத்துல கர்மயோகம் சொல்லி வைத்தாங்க. கர்மயோகம் என்றால் யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் நல்லதை செய்வேன் அப்படின்ற எதையும் எதிர்பார்க்காது, எதனாலும் பாதிக்கப்படாத மனப்பக்குவம் தான் கர்மயோகத்திற்கு அடிப்படை. அதை கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லுவார். நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா, பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா என்பார். அதாவது குழந்தைக்கு நண்பன் பகைவன் பேதம் உண்டா? ஒரு 2 மாச குழந்தைக்கு இருக்காது. அது போல நன்றி கிட்ட மாந்தர்கள் தான் அனுபவப்படாத மனிதர்களே இல்ல. நான் இவ்வளவு செய்தும் எனக்கு நன்றி பாராட்டவில்லையே என்று எதிர்பார்க்கின்ற வரைக்கும் துன்பம் தீராது. ஏனென்றால் உலக நியதியே நன்றி கெட்டத்தனம் தான். இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே காலங்காலமா நீதிகளை போதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதையும் கேட்டும் பின்பற்ற முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இயல்பில் நன்றி கெட்டத்தனம் தான். அப்ப இதை நொந்து பகைமை பாராட்டி என்ன ஆகப்போறது? நம்முடைய உடம்பும் மனசும் தான் கெடும். அதனால் பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா என்றார். பிள்ளை போல இருந்துரு. அவன் நன்றி காட்டுறானா இல்லையோ கவலையே பட வேண்டாம். நாம நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இப்படி வாழ்ந்து போயிடலாம் என்று அந்த கர்ம யோகத்தை மையம் கொள்ளாத வரைக்கும் சமுதாயத்தில் நீதி, நியாயம், தர்மம் இவற்றை எதிர்பார்ப்பது ஒரு வியாதி. ஏன்னா அப்ப எதிர்பார்க்க மாட்டோமான எதிர்பார்ப்பு இருக்காது. கர்மயோகத்துல எதிர்பார்ப்பே கிடையாது. நம்ம கடமை செய்யறோம் அவ்வளவுதான். அவங்க செய்தா செய்யட்டும் இல்லைன்னா போகட்டும் என்று எதையும் ஒப்பிட்டே பார்க்காமல் ஒரு சீரான நேர்வழி பயணம் தான் கர்மயோகம். அந்த பக்குவத்தை பெறுகின்ற வரைக்கும் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கூடாதுங்க. அதை நோக்கித்தான் இந்த அகத்தாய்வே. எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பாவப்பதிகளை நீக்குதல், இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறது என்று சிந்தித்தோம் என்றால், தெய்வத்தையும் தெய்வ நீதியை மட்டுமே மனதில் கொண்டு மதித்து வாழ்வது என்ற கர்மயோக வாழ்க்கை மட்டுமே. இறைவா, நான் கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். இதை நோக்கிய பயணம் தான் இதெல்லாம். அதனால இது இப்படித்தான் உலகம் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, எல்லோரும் திருந்தி கோபம் இல்லாம, ஆசை இல்லாம, கவலை இல்லாம வாழணும் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் நம் கையில் இல்லை. அந்த முயற்சி செய்த ஞானிகள் கூட தோற்று போனவர்கள் தான். யாரும் வெற்றி பெறவில்லை. எனவே இருதயத்தினால் பெற்ற நன்மை என்று பார்க்கின்ற போது அணு அளவும் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். இதை வள்ளுவர் பந்தை சொல்றாரு, சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு. எதையும் திருத்துவதற்கும் தண்டிப்பதற்கும் கோபத்தை ஒரு கருவியாக கை கொண்டவனுடைய விளைவு என்ன? சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு. நிலத்து அறைந்தான் கை பிழையாது அற்று. நிலத்து அறைந்தான் கை பிழையாது. கீழே விழுந்துட்டோம், என்னையா தடுக்கி விட்டுட்டேன்னு அந்த கல் மீது ஓங்கி ஒரு அடி விட்டோம்னு வச்சுக்கோங்க, கையாலேயோ காலாலேயோ, யாருக்கு வலிக்கும்?
கல்லுக்கா நமக்கா? இது போல சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிச்சயமாக உடனே கிடைத்தே தீரும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில அதர்மங்களே பெருகி வருகின்றன. சென்ற வகுப்புல சொன்னது போல, ஒரு ஆதாம், ஏவாள் 2 குழந்தைகள். அந்த 2 பேர்ல ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டானே! அப்ப கோபம் எவ்வளவு கொடுமையானது என்பது துவக்கத்திலேயே இருக்கு. 20,00,000 தலைமுறையை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். இப்ப என்ன ஞானமா பெருகியிருக்கும் உலகத்துல? ம். உணர்ச்சி வயம் தான் பெருகிக் கொண்டே போகுது. எனவே நாம நல்லதுக்குத்தானே கோபப்படுகிறோம் என்று வாதிடலாம். கோபத்துல நல்லது, கெட்டதெல்லாம் கிடையாதுங்க. கோபம், கோபம் தான். அது கெட்டதுதான். எனவே இந்த கோபத்தை பற்றி பேசுகின்ற போது வள்ளுவ பெருந்தகை சினம் என்று தலைப்பிடாமல் வெகுளாமை என்று ஒரு பாசிட்டிவ் டைட்டில். சினம் என்றால் அது ஒரு தீய குணம். தீயதை பற்றி வள்ளுவர் எந்த இடத்துலயும் பேசல. அவர் தலைப்பிடுகின்ற போது பார்த்தீங்கன்னா, தீய தலைப்பு என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால வெகுளாமை என்று தலைப்பிட்டார். இப்போ உதாரணமாக தினசரி நடக்கின்ற குடும்ப நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்றால், யார் யார் மீதெல்லாம் நமக்கு அதிகமா கோபம் வருதுங்க. குழந்தைகளை வளர்க்கின்ற பெரிய பொறுப்பு. உலகத்திலேயே தி டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு சொன்னா பேரண்டிங் தான். ஒரு குழந்தையை வளர்த்து நல்ல ஒரு குடிமகனாக குடிமகன்னா தமிழ்நாட்டு குடிமகன் அல்ல சொல்றேன். நல்ல ஒரு பிரஜையாக, நல்ல மனிதனாக. ஏன்னா இப்ப குடிமகன்ற வார்த்தையே இங்க தமிழ்நாட்டுல பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு மதிப்பு கெட்டு போச்சு. ஸோ நல்ல ஒரு பிரஜையாக அவனை வளர்ப்பது எவ்வளவு பெரிய கடினமான காரியம் தெரியுங்களா? அப்போ அதை சாதிப்பதற்காகத்தான் குழந்தைகளை சீர்திருத்துவதற்காக அடிக்கடி கோபம் கொள்கிறோம். இதுல முக்கியமான அம்சம் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக இருக்கச் செய்வது. எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு குழந்தைகள் மேல நம்மகிட்ட இருக்கு. அதே போல எதையும் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி வச்சுக்கங்களேன். சினிமா ஹீரோ. அவர் தான் ஃபைட்னாலும் நம்பர் 1, பாட்டுனா நம்பர் 1, டான்ஸ்னா நம்பர் 1. எது போனாலும் அவர் வந்து 2வதே வரமாட்டார். அது மாதிரி ஒரு சூப்பர் பேபி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது சாத்தியமான்னு யாருமே நினைச்சு பார்க்கிறதே இல்ல. சூப்பர் பேபி வரணும்னா, சூப்பர் ஃபாதர், மதரா இருக்கணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருக்கணும். சூப்பர் இல்லாத ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்கு சூப்பரான பேபி இப்படி மட்டும் எப்படி வரும்? விதை ஒண்ணு போட்டா செடி ஒண்ணா முளைக்கும். ஸோ அதை யாரும் யோசிச்சு பார்க்கிறதே இல்ல. நான் எப்படி இருந்தாலும் குழந்தை பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நான் எவ்வளோ கேப்பர்த்தனம் பண்ணினாலும் மத்தவன் யோக்கியனா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க உலகத்துல. அப்படி படிக்காத குழந்தையை படிக்க வைப்பதற்காக வற்புறுத்துகிறோம், திட்டுகிறோம், அடிக்கிறோம். இந்த அடி வருகின்ற போது வேற வழி இல்லாம அழுதுகிட்டே எடுத்து புக் எடுத்து வச்சுக்குவாங்க. இப்ப சாமி கேட்கறாங்க, சரி கோவப்பட்டீங்க, அடிச்சீங்க. அவன் அழுதுகிட்டே உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான். திருந்திட்டான் இல்லையா? இப்போ நாளைக்கு இதே நேரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதே நேரத்துல புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்க உட்கார்ந்து விட்டான் என்றால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அவன் திருந்திட்டான். இப்படி நடந்தது உண்டா அனுபவத்துல? மறுபடியும் பெரம்ப கையில எடுத்தா தான் படிக்க உட்கார்றான். அப்படி என்றால் நேற்று வாங்கிய அடியில் அவன் திருந்தவில்லை என்பதுதானே கசப்பான உண்மை. நேற்றைக்கு வாங்கின அடியில அவன் திருந்தவில்லை. நம்முடைய மிருகத்தனத்திற்கு கட்டுப்பட்டு அவன் வேண்டா விருப்பாக அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தானே தவிர, அவன்
விருப்பத்தோடு அதை படிக்கவில்லை. எனவே சினத்தால், தண்டனையால் யாராவது திருந்து விட்டார்களா? இப்போ உலகம் பூரா சிறைச்சாலை இருக்குங்க. யாராவது திருந்திருக்கிறார்களா? தண்டனை பெற்ற கைதிகள் யாராவது திருந்திருக்கிறார்களா? என்று பார்க்கின்ற போது திருத்தத்திற்கென்று ரீஹேபிலிடேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது பல நாடுகள் இருந்தாலும் சில நாடுகள்ல எஃபெக்டிவா கூட இருக்கு. அங்க யாராவது 1, 2 பேர் திருந்திருக்கலாமே தவிர, இந்தியா போன்ற நாடுகளிலே எந்த குற்றவாளியாவது திருந்திருக்கிறானா என்று பார்த்தோம் என்றால், சிறைக்கு சென்று திரும்பி வருகின்ற போது, அவன் குற்றம் செய்வதில் திறமை மிக்கவனாக வெளியே வருகிறான். உள்ளே போனதை விட வெளியே வருகின்ற போது பல திருடர்களுடைய போதனையால், பயிற்சியினால் இவன் சிறந்த திருடனாக திறம் பெற்று வருகிறானே தவிர திருந்தி வரவில்லை. இதுதான் யதார்த்தம். இந்த கசப்பான உண்மைதான் யதார்த்தம். சரி. இது ஏன் மற்றவர் திருந்துவது, திருந்தாத ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஏன் ஞானிகளும், மகரிஷியும் வேண்டாம், வெகுளாமை அதான் வேணும் என்று பேசுறாங்க அப்படின்னா, எப்படி நிலத்தை அறைந்தவனுடைய கை வலிப்பது நிச்சயமோ, அது போல சினம் கொள்கின்ற போது வரக்கூடிய விளைவுகளிலே தவறாமல் தாக்குகின்ற விளைவுகள் யாருக்குங்க? கோபப்படுபவனுக்குத்தான் தவறாமல் விளை வந்து சேரும். யார் மீது சினம் கொண்டோமோ அவருக்கு வருமா வராதா சொல்ல முடியாது. ஏனென்றால் நாட்டிலே இன்றைக்கு அலட்சியப்படுத்துகின்ற மனோபாவம் தான் பெருகி வருகிறது. ஆனால் அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம் அது துன்பத்திலே துவண்டு கொண்டிருக்கும். சரி, இதனுடைய விளைவுகள் என்ன? என்னென்ன வகையான நோய்கள் வரும் என்ற ஒரு பட்டியலை பார்க்கின்ற போது, இரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, கண் நோய், குடல் புண், அல்சர், மலக்கட்டு, கான்ஸ்டிபேஷன் போன்ற பல நோய்கள் உருவாகும். அதாவது மலச்சிக்கல் பல வகையான உடல் நோய்கள் உருவாக்கும் என்று சொல்வார்கள். மனச்சிக்கல் பல வகையான பிரச்சனைகளை உருவாக்கும். நோயும் பிரச்சனையும் மனதை பாதித்து உடலை பாதித்துவிடும். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். இப்போ பிபி அதிகமானால் சுவாசம் அதிகமாகும். இருதய துடிப்பு விரிந்து சுருங்குகின்ற எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் போதாத போது மூச்சு வேகமாக எடுக்க வேண்டிய சுவாச கோளாறு வரும். அப்போ ஆஸ்துமா போன்ற வியாதிகள் வரும். நரம்பு முறுக்கேறுகின்ற போது நரம்புகள் தளர்ந்து போவதால் தான் நரம்பு தளர்ச்சி நோய், கண் நோய்கள் இதெல்லாம் வரும். கோபத்தில் சிக்குகின்ற போது இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோமே, தானியங்கி நரம்பு மண்டலம், அதன் கட்டுப்பாட்டிலே தான் செரிமானம், வளர்சிதை மாற்றம் இவை எல்லாமே அடங்கியிருக்கின்றன. சினம் வரும்போது அதிகப்படியான சக்தி தேவை என்பதனால உடல் என்ன செய்கிறது, இந்த தானியங்கி செயல்பாடுகளுக்கு போக வேண்டிய சக்தியை திசை மாற்றி இங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கோபத்துக்கு கொண்டு வரும். அப்போ செரிமானத்திற்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் தடைப்படுகின்ற போது செரிமானம் தடைப்படும். செரிமானம் தடைப்பட்டால் ரசாயன குழப்பங்கள் வரும். ரசாயன குழப்பங்களே அனைத்து நோய்களுக்கும் காரணம்.
அது மட்டுமல்ல, இந்த உணர்ச்சி வேகம் இரைப்பையிலே சுரக்கின்ற அமிலங்களை கூட்டிவிடும். அது அல்சர் என்ற குடல் நோய். அதாவது குடல் தசைகள் மிக மென்மையாக சுரிந்து விழுங்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதற்குள் இந்த அமிலம் பயணிக்கின்ற போது, அதனுடைய உட்புற சுவர்களை புண்ணாக்கிவிடும். அதான் குடல் புண் என்கின்ற அல்சர். இது போல கோபம் வருகின்ற போது உடலில் பல உறுப்புக்கள் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுகின்றன. சரி, இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், மன ரீதியாக கோபம் என்ன விளைவை தருகிறது என்று பார்க்கின்ற போது, மூளையின் கட்டுப்பாடு இழந்துவிடும். சென்சார் சொல்கிறோமே, மூளைக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்குங்க. இப்போ நமக்குள் தோன்றுகின்ற அத்தனையும் வெளியே பேசினோம் என்றால், யாரையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு மோசமான எண்ணங்கள், சிந்தனைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும். இப்ப நம்ம பெரிய மனிதர்கள் என்று பேசுறோமே, தொழில்துறை நிபுணர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீக மத தலைவர்கள், இவங்க எல்லாம் 100க்கு 100 நல்லவர்களாகத்தானே நமக்கு காட்சி தருகிறார்கள். ஆனால் உண்மையிலே 100க்கு 100 நல்லவர்களா? இவருடைய மறுபக்கம் மிக கொடூரமானது இல்லையா? அப்போ மேம்போக்காக தன்னை காட்டிக் கொள்ளலாம். ஆனா உள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். சினம் வருகின்ற போது உள்ள மன ரீதியான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளை எந்த எண்ணம், சொல், செயலையும் சென்சார் செய்கிறதே, கட்டுப்படுத்துகிறதே, அந்த திறனை இழந்து விடுவதால் என்ன பேசுகிறோம் என்ற கட்டுப்பாடு இருக்காது. பல வார்த்தைகள் முறை தவறி வார்த்தைகள் எல்லாம் வரும். கை கால்களுக்கும் கட்டுப்பாடு இருக்காது. இப்போ கைகளை அசைக்கிறோம், பண்ணுகிறோம் என்றால் ஒரு செயலை செய்வதற்கான அசைவுகள். அப்ப மூளையின் கட்டுப்பாட்டில் தான் அது நடக்கணும். இப்போ மூளை தன் கட்டுப்பாடுகளை இழந்து விட்டால், இந்த கைகளும் கால்களும் என்ன செய்யணுமோ அந்த வேகத்தை செய்யும். அடிதடி, கொலை எல்லாம் செய்யும். அப்ப மூளையின் கட்டுப்பாடு மிக அவசியம். இப்ப எண்ணி துணிக கருமம்னா என்ன அர்த்தம்? மூளையினுடைய அந்த சென்சார் போர்டின் கட்டுப்பாட்டில் வைத்து சிந்தித்து பார்த்து வார்த்தைகளை வெளியே விடுவது. அதான் எண்ணி துணிக. அந்த பக்குவத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால், இப்ப தவறான வார்த்தை வெளிப்படுகின்ற போது, இவ்வளவு நாள் சாந்த சுரூபியா இருந்தாரு, இவருக்குள்ளேயா இவ்வளவு வஞ்சம் இருக்குது? இப்போ இதுவரைக்கும் சேமித்து வைத்த மதிப்பு, மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போகும். ஒரு வினாடியில் காற்றில் பறந்து போகும். அதே போல ஆத்திரத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல் பல ஆண்டுகளுக்கு அதை நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய வகையிலே கூட அமைந்து போகும். இன்றைக்கு சிறைச்சாலைகளை பாருங்க. எத்தனையோ குடும்ப வழக்குகளிலே கொலை குற்றவாளி தண்டனை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. கூலிக்கு கொலை செய்பவன் கதை வேற. ஆனா குடும்பத்தில் கொலை செய்துவிட்டு தண்டனை பெறுகின்ற குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவரிடத்துல பேசி பார்த்த மாதிரி சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஒரு கணம் தவறிட்டேங்க ஐயா. குடும்பம் அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். ஆயுள் தண்டனை அது வரைக்கும் நான் நொந்து நொந்து சாக வேண்டியிருக்குது. இந்த இடத்துலதான் கவிஞர் வாலி மிக அற்புதமான ஒரு பாடல். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு.
உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்றார். கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு. கோபம் வருகின்ற போது இது ஏன் வருகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் அகத்தவில தேர்ச்சி பெற பெற கோபம் வருகின்ற போது இது ஏன், இது நமக்கு தேவையா என்ற விழிப்புணர்வு கூடவே வரும். அந்த விழிப்புணர்வு வருகின்ற போது அந்த சினத்துடைய தன்மை சிந்தனையாக மாறி போகும். இது ஒரு மடை மாற்றம். சிந்தனை என்பது கோபத்திற்கு எதிரான ஒரு மடை மாற்றம். இப்ப சிந்திக்க தொடங்கி விட்டோம் என்றால் கோபத்துக்கு போக வேண்டிய உயிர் சக்தி போகாது. எப்படி செரிமானத்துக்கு போக வேண்டிய உயிர் சக்தி இந்த பக்கம் திரும்பி கோபத்திற்கான வேகத்தை தந்ததோ, அதே போல சிந்திக்கின்ற இயல்பு இதை சினத்தை மாற்றி நமக்கு சிந்தனை தூண்டுகின்ற வகையிலே மடைமாற்றம் நிகழ்கின்ற போது கோபம் தானாகவே குறைந்து போகும். எப்படி செரிமான நிகழ்வு நின்று போனதோ அதே பிரின்சிபல் படி இங்கே கோபத்தின் தன்மை மாறிப்போகும். அதுதான் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. அறிவின் வேலையை சீர்தூக்கி பார்ப்பதுதான். தீது நன்று என்று சீர்தூக்கி பார்த்து நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எது நல்லதோ அதனை சார்ந்து செயல்படுவது அறிவின் இயல்பு. அதனால் அறிவுக்கு வேலை கொடுக்கின்ற போது கோபம் வெளிப்படாது மட்டுமல்ல, கூடிய விரைவில் ஆறியும் போகும், மறந்தும் போகும். உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஒன்று அவன் தண்டிக்காமல் விட்டு விடுவான். தொடர்ந்து அன்பு காட்டினோம் என்றால் பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. கண்ணதாசன் வரிகள். பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. எனவே நம்முடைய குணங்களை மாற்றுகின்ற போது நாம் பெறுகின்ற நன்மைகள் ஏராளம். எனவே இதனை கருத்தில் கொண்டாவது தீய குணங்களை மாற்றியே ஆக வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி நம்மிடத்திலே தோன்றி மறந்து கொண்டே வரணும். அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். பயிற்சி எடுத்த உடனே புத்தனாகி விட முடியுமா? எத்தனை வயசாச்சு பயிற்சிக்கு வரும்போது? அத்தனை ஆண்டுகள் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உடனே கம்ப்யூட்டர்ல வைரஸ் வந்த மாதிரி காணாம போயிருமா என்ன? கம்ப்யூட்டருக்கு தான் வைரஸ் வரும், கருமையத்துல வைரஸ் வராதுங்க. வந்தா பரவாயில்லையான்னு தோணும், வராது. ஆனா எந்த ஃபைலும் இங்க கரப்ட் ஆகாதுங்க. எந்த அனுபவமும் இங்க கரப்ஷன் ஆகாது. எல்லாம் அது அங்கேயே தான் இருக்கும். எனவே இதை சீர் அமைப்பதற்கு, திருத்தி அமைப்பதற்கு ஒரு காலம் ஆகும். அற்புதமான பயிற்சியும் விடாமுயற்சியும் பொறுமையும் இருந்தால்தான் மாற்றத்தை சந்திக்க முடியுமே தவிர, இது இந்த அலோபதி மருந்துல ஊசி போட்டேன் காய்ச்சல் போயிடுச்சு என்பது போல மாற்றங்கள் அதிசயத்தில் நிகழாது, அனுபவத்தில் தான் நிகழும். அதாவது இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் எங்கேயோ யாரும் சொன்ன கருத்து தான். எல்லாருக்கும் உள்ள அனுபவத்தான். சாப்பிடுறோம், ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மனசு எங்கேயோ போயிடும். அந்த நேரத்துல நம்முடைய பல்லுக்கும்
நாக்குக்கும் இருக்க ஒரு இணக்கம் இருக்கே. இது புரட்டி போட, அது மென்று கொடுக்க, இது புரட்டி போட, பற்கள் மென்று கொடுக்க, ஒரு இணக்கமா நடந்துகிட்டு இருக்கும். இப்போ டோட்டலா மனம் ஒரு பக்கம் டைவர்ட் ஆறப்போது, ஏதோ ஒரு விஷயத்திலோ, சிந்தனையிலோ டைவர்ட் ஆறப்போது. இந்த இடத்துல மனமோ, அறிவோ வேலை செய்யாது. அப்போ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுல இந்த நாக்குக்கும், பல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் தரம் இறங்கும். நறுக்குன்னு நாக்கு பல்லுக்கு இடையில சிக்கும். நாக்கு கடிச்சிரும். வலி உயிர் போகும். இப்ப யாரை தண்டிக்கலாம்? பற்களையா? நாக்கையா? எப்படி தண்டிக்கிறது? என்னுடைய பற்கள், என்னுடைய நாக்கு. எப்படி தண்டிக்க முடியும்? யாரை தண்டிப்பது? என்ன பண்றோம்? உயிர் போற வழி. அதுவும் அப்பவே தீர்ந்து போய் நினைக்கிறீங்களா? அந்த கடிச்ச புண்ணு ஆறுவதற்கு 1 வாரம் ஆகும். என்ன செய்றோம்? பொறுத்துக் கொண்டதை தவிர வேறு ஒன்றும் செய்ததில்லை. யாரும் செய்ததில்லை. நாக்கை கடித்த அனுபவம் எல்லோருக்கும் உண்டு. அதே போல இதிலே சம்பந்தப்பட்ட பற்களையோ, நாக்கையோ தண்டித்த அனுபவம் யாருக்கும் கிடையாது. ஏன்? என்னங்க கேள்வி? என்னுடைய நாக்கு, என்னுடைய பல்லு யாரு தண்டிக்க முடியும்? சரி. ரொம்ப அறிவுபூர்வமான சிந்தனை. பதில் பாராட்டுக்கள் தான். இதே போல யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும், ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். பேரியக்க மண்டலத்தையே ஒரு உடலாக பார்க்கிறார். இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம். கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்கிறது பகவத்கீதை. இந்த பிரபஞ்சமே ஒரு கருப்பை, என்னுடைய கருப்பை மட்டுமே என்கிறது கீதை. மார்க்ஸ் சொல்றாங்க, அத ஒரே உருவமா நான் பார்க்கிறேன்னார். அப்ப பிரபஞ்சமே ஒரு உருவமாக பார்க்கின்ற போது, ஒரு தோற்றமாக பார்க்கின்ற போது, அதுல ஒரு புள்ளி என்று சொல்ல கூட முடியாத அளவுக்கு பூமி என்று ஒன்று இருக்கிறதா என்று தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற இந்த பூமியில வாழ்கின்ற 800 கோடி மனிதர்களே நானும் ஒருவன் என்கின்ற சிந்தனை என்கின்ற ஒரு முதிர்ச்சி வந்துவிட்டால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்ப யார் மீது கோபம் கொள்வது? யாரை தண்டிப்பது? அப்போ நம் உடல் என்று பார்க்கிறோமே, இதே போல நமது பிரபஞ்சம், நமது உலகம், நமது மக்கள், நமது உறவும் நட்பும் என்று பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டால், மனம் முதிர்ச்சி பெற்றுவிட்டால், யார் மீது கோபம் வரும்? அந்த பக்குவத்திற்குத்தானே துரியோதன தவம். சக்திகளும், சிவகளும்னு பண்றோம். அதை வெறும் பஞ்சபூத கூட்டாகத்தான் பார்க்கிறோமே தவிர, பூமி நினைக்கின்ற போது 800 கோடி மனிதர்களையும் சேர்த்து நினைக்கிறோமான்னு பார்க்கணும். பஞ்சபூத நவர தவத்துல நிலத்தின் மீது தவம் செய்கிறோம். மண்ணை மட்டும்தானே பார்க்கிறோம். மண் தானே அத்தனை தாவரங்களாகவும், பஞ்சபூதங்கள் தானே தாவரங்களாகவும், மனிதர்களாகவும் வந்திருக்கிறது. அப்போ இந்த பஞ்சபூதங்களின் தன்மாற்றமாகிய உயிர்களையும் சேர்த்து பார்த்திருந்தோம் என்றால், மனவெறி வந்துரும் இல்லையா? இப்போ தவத்தையும் தத்துவத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும்.
அப்பதான் தவத்தினால் மனம் திருந்தும். மன திருத்தத்தால் தவம் வெற்றிகரமாக அமையும். சரி. இப்போ கோபம் வருகின்ற போது அவுட்புட் என்ன? எவ்வளவு நம்மால சாதிக்க முடிகிறது என்று ஒரு கணக்கு. இப்ப மனசுக்கு 4 கியர் இருக்குங்க. மனசுக்கு 4 வகையில கியர் பாக்ஸ் இருக்கு. பீட்டா, தீட்டா, ஆல்பா, டெல்டா என்று 4 அலைவேகத்துக்கு 4 கியர் இருக்கு மனசுக்கு. இப்போ ஆட்டோ கியர் வண்டி வந்துருச்சுங்க. இருந்தாலும் அதிகமான பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, கியர் வண்டி தான். இப்ப அந்த கியர்ஸ் வந்து 4 கியர் இருக்கும். ஒண்ணு ரிவர்ஸ் கியர் போட்டிருப்பாங்க சில வண்டிகள்ல. டூ வீலர்ல ரிவர்ஸ் கியர் கிடையாது. டூ வீலரே எடுத்துக்குவோம். 4 கியர் இருக்குது. இப்ப வண்டி ஓட்டத் தொடங்குகின்ற போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டிய அசைக்கிறோம். அது நகரத் தொடங்கி ஒரு 10 கிலோமீட்டர் வேகம் வருகின்ற போது 2வது கியர், அப்புறம் 3வது கியர், 4வது கியரிலே 60, 70, 80 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிறோம். ஃபர்ஸ்ட் கியர்ல அந்த வேகம் போக முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வண்டி ஆஃப் ஆயிரும். வெப்பம் அதிகமாகி வண்டி நின்னு போகுது. அது மட்டும் இல்ல. நீங்க வண்டியில உட்கார முடியாது. அவ்வளவு வைப்ரேஷன் குடுக்கும். பெட்ரோல் எவ்வளவு குடிக்கும்னு நினைக்கிறீங்க? அது நிக்கிறதுக்கு காரணமே பெட்ரோலுடைய ஃப்ளோ வந்து இன்சஃபிசியன்ட் அப்படின்றதுனால, நீங்க ஃபர்ஸ்ட் கியர் ரொம்ப முறுக்குனீங்கன்னா, என்ஜின் தானே ஆஃப் ஆயிரும். இப்போ என்ன நிகழுதுன்னு பாருங்க. வண்டியுடைய அதிர்வு அதிகம், எரிபொருள் செலவு அதிகம். என்ன ஆக்ஸிலரேட்டர் முறுக்கினாலும் வேகம் 10லிருந்து 20க்கு மேல போகாது. ஆனால் இதே 4வது கியர், டாப் கியர்ல போறபோது, வண்டியின் அதிர்வு குறைவு, எரிபொருள் செலவு குறைவு. ஆனா வேகமும் 30, 40 கிலோமீட்டர். இதே பிரின்சிபிள் தான். மனமும் ஒரு வாகனம் தான். மனமே முருகனின் மயில் வாகனம். இந்த வாகனத்துல உணர்ச்சி வயப்படுகின்ற போது, கோபம், கவலை என்ற உணர்ச்சி வயப்படுகின்ற போது, இங்கேயும் எரிபொருள் அதிகமாக செலவாகும். செயல் திறமை ஒன்றும் இருக்காது. மாறாக அடிதடி செயல்தான் நிகழுமே தவிர, பண்பான செயல்கள் வாய்ப்பே கிடையாது. இதுவே கொஞ்சம் சாந்தம் வருகின்ற போது, எரிபொருள் செலவு குறைவு, ஆத்திரம் குறையும். இன்னும் தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சி போறபோது, மனமே அற்று போகிறது. செலவே நின்று போகிறது. ஆனால் சாதாரண மக்கள் சாதிக்க முடியாததை, சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த எத்தனையோ விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடித்த அத்தனை பேரும் இந்த தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சில கண்டுபிடிச்சாங்க. வாழ்க்கை தத்துவங்கள், தெய்வத்தை எல்லாம் தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சில உணர்ந்தாங்க. அப்ப செயற்கரிய செய்வார் பெரியோர். ஞானிகளும், சித்தர் பெருமக்களும், விஞ்ஞானிகளும் செயற்கரிய செய்தார்கள். ஆனா, அவங்க எதுவும் பெருமை பாராட்டிக்கல. நாமும் நன்றி உணர்வு காட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெருமைப்படுத்தினோமா? அதுவும் செய்யல. அதாவது இந்த இந்திய தேசம் இருக்கே, இது ஒரு பாவ பூமி, முட்டாள்களின் தேசம் இது.
இது இன்னும் பெரிய புண்ணிய பூமிம்பாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய மகான்கள், சித்தர்கள் இங்க தான் வந்திருக்கிறாங்க. அப்படின்னு பெருமை பேசுவாங்க. எங்கே ஒன்று தேவை இருக்கிறதோ, அங்கேதான் இயற்கை ஒன்றை உருவாக்கும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு. இருள் வந்தபோது விளக்கொன்று உண்டு. அப்போ எங்கே ஒரு தேவை ஏற்படுகிறதோ, அங்கேதான் இயற்கை ஒன்றை அளிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால், இத்தனை மகான்கள் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட இந்தியாவில் மட்டும் ஏன் இத்தனை மகான்கள் தோன்றினார்கள் என்றால், உலகத்தின் ஒட்டுமொத்த அயோக்கியர்களும் இங்குதான் இருக்கிறாங்க. அதனால் இவரை திருத்துவதற்காக மகான்கள் வந்தாங்க. அப்ப அந்த திருடர்களும் கொள்ளைக்காரர்கள் இருக்கின்ற பூமிய புண்ணிய பூமி சொல்லுவாங்க யாராவது? பாவ பூமின்னு தான் சொல்லணும். சரி. இதுல இங்க தமிழ்நாட்டிலேயே இப்ப சென்னையில் இருக்கிற அன்பு பாலம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை. ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமெரிக்க அரசாங்கமே அவரை கண்டெடுத்து மேன் ஆஃப் த மில்லேனியம் என்ற பட்டத்தை கொடுத்து, இந்திய பணத்தில 30 கோடி ரூபாய் கேஷ் அவார்டு தந்தது. அந்த பாலம் கல்யாண சுந்தரம் யார் என்று தெரியுமா? என்று இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களை கேட்டீர்கள் என்றால், ஒரு 100 பேர் தெரியும்னு சொன்னா அதிசயம். ஆனா சினிமா நடிகைகள் பேர் சொல்லுங்க. அவனுடைய டேட் ஆஃப் பர்த் முதல் கொண்டு, அவனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை கணவன் எல்லாம் கரெக்ட்டா சொல்லுவான். அதான் இங்க வேடிக்கையா சொல்றாங்க. அது வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று. ஒரு திரைப்பட நடிகன் வயதாகிவிட்டால், அவன் அரசியல்வாதி, முதலமைச்சர். ராணுவத்திலே இருக்கின்ற ஒரு அதிகாரியோ, யாரோ ஒருத்தர் ஓய்வு பெற்று விட்டால், அவன் ஒரு நிறுவனத்திலே வாட்ச்மேன். எப்படி இருக்கும் பாருங்க பொறுப்பு. ஒரு தெலுங்கு திரைப்படத்திலே பார்த்த அற்புதமான ஒரு தத்துவம். அதை நடைமுறைப்படுத்தினா இந்த நாடு சுபிட்சம் பெற்றுவிடும், தூய்மையாகிவிடும். அப்படி என்ன சிந்தனை பாருங்க. தமிழ் திரையுலகத்துக்கு அந்த சிந்தனை வரல. தெலுங்கு திரைப்படத்துல சில புதிய கருத்துக்கள் எல்லாம் வரும். அது என்ன சிந்தனை என்றால், அந்த ஹீரோ சொல்றார், அரசியல்வாதி, அதாவது வேட்பாளராக மனு தாக்கல் செய்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த என்ன சொல்லுவோம், பாதுகாப்புத்துறை, ராணுவம். இந்த ராணுவத்திலே ஒரு சிப்பாயாக 1 ஆண்டு சேவையாற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதியை முன்வைத்தோம் என்றால், இந்த நாடு திருந்திவிடும். 1 வருஷம் கார்கில்ல, சைனா பார்டர்ல போய் நில்லு. அந்த பனியிலையும், உறை பனியில சாப்பாடு இல்லாம, சோறு இல்லாம, ஒரு கேப்சூல் போட்டுக்கிட்டு 60 கிலோ எடைய முதுகுல சுமந்துகிட்டு நடந்து பார். அப்ப வருண்டா உனக்கு தேசபக்தி. இங்கே உட்கார்ந்து திருடி தின்னுகிட்டே இருந்தா உனக்கு எப்படி தேசபக்தி வரும்? அருமையான கருத்து, எனக்கு ரொம்ப பிடித்தது. ஒவ்வொரு வேட்பாளரும் போடு 1 வருஷத்துக்கு. யார் அங்க இருக்காங்க, அவங்க தான் தகுதி உள்ளவர் என்ற ஒரு தகுதியை மட்டும் சேர்த்து பாருங்க. அரசியல் சாசனத்துல. அரசியல் தூய்மை பெற்றுவிடும். 90% தூய்மை பெற்றுவிடும். எனவே இந்த அனுபவம் வந்தால் தான் திருத்தம் வரும். நல்லவர்களை பாராட்டுகின்ற மனம் வரும். தன் வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தொண்டரை நினைவு கூறுவதற்கு இந்த 8 கோடி மக்களில் 100 பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாட்டை குடிகாரனாக்குகின்ற, சோம்பேறி ஆக்குகின்ற, மக்களுடைய சிந்தனை திறத்தை சீரழிக்கின்ற இந்த அரசியல், சினிமா நடிகர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி இங்க ஒரு நல்லது வர முடியும் யோசிச்சு பாருங்க. எனவே இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு சிந்தனை செய்து நம்முடைய குணங்களை
மாற்றி அமைக்க வேண்டும். அப்போ வெறுமனே கோபப்பட்டா மட்டும் மாற்றம் வந்துராதுங்க. இப்போ வெயில் கடுமையான வெயில் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 48 டிகிரி வரைக்கும் வெயில் போச்சுங்க. உடனே நாங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல நெறைய பேர் WhatsAppல மரம் நட்டுட்டோம். எல்லாரும் WhatsAppலயே மரம் நட்டுட்டோம். அடுத்த வருஷம் எங்களுக்கு குளு குளு தான். கோடை காலம் இருக்காது. குளு குளுன்னு இருப்போம் நாங்க. ஏன்னா நாங்க WhatsAppலயே மரம் நட்டுட்டோமே. அதனால அடுத்த வருஷம் WhatsAppல பார்த்து குளு குளுன்னு உட்காந்துக்கலாம். ஐடியா சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறானுங்க. இறங்கி வேலை செய்யணுமில்ல. இறங்கி வேலை செய்யணுமில்ல. யாரோ நல்லெண்ணம் உள்ளவங்க மரம் நட்டுட்டு போனா, நம்ம வாசல் தெளிக்கிறோமே தவிர, அந்த மரத்துக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தலாம்ன்னு தோணுதா பாருங்க முதல்ல. அ. ஆனா மாரியம்மன் பண்டிகை வந்துட்டா, வேப்ப மரத்த மொட்டை அடிக்கிறது மட்டும் வந்துருவானுங்க எல்லாரும். என்ன பண்பாடு, அறிவு, கலாச்சாரம். ம். எனவே உடல் இயக்கத்திற்கும், மன இயக்கத்திற்கும் அடிப்படை உயிர், ஜீவகாந்தம். இதுதான் அடிப்படை. ஆன்மீக மேம்பாட்டுக்கும் இதுவே தான் அடிப்படை. வாழ்க்கையின் சுக துக்கங்களை துய்ப்பதற்கும் இதுவே தான் அடிப்படை. உயிர் இருந்தா தான் ஐம்புலன் சுகங்களையும் நிறைவாக துய்க்க முடியும். உயிர் திணிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதை நாம் அனுபவிக்க முடியும்? ஏனென்றால் பர்செப்ஷன், அனுபோகம் சொல்றோமே, என்ஜாய்மென்ட். அதனுடைய சீக்ரெட் என்ன? எப்படி நமக்கு ஒன்று சுகமாக தெரிகிறது? ஒரு இனிப்போ, ஏதோ ஒண்ணு நமக்கு ஏன் சுகமா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ப்ஷன் ஆஃப் பயோமேக்னடிசம் இஸ் பர்செப்ஷன், என்ஜாய்மென்ட். ஸோ ஜீவாந்த திணிவு இல்லை என்றால், நாம எந்த புலன் சுகத்தையும் நிறைவாக துய்க்க முடியாது. ஸோ அடிப்படையில் இதற்காகவாவது நாம் ஜீவாந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற மனம் விரும்பி இயங்கு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற 2 வகையிலையும் உடல் உறுப்புகள், மனதின் அனுபவங்கள் நாம் துய்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2க்கும் அடிப்படை ஜீவகாந்தம் என்ற உயிர் சக்தி தான். இதுல இந்த 2 வகை இயக்கங்களுக்கும் செலவாகின்ற உயிர் சக்தி போக மிச்சம் உள்ளதுதான் நமக்கு இருப்பு, ஸ்டாக். இந்த இருப்பின் கூடுதல் தான் நமக்கு துரிதத்தை அனுபவிப்பதற்கான அந்த உயிர் திணிவை, மன அமைதியை தரும். இது சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இயற்கை விதிக்கு முரணாக மன உணர்ச்சி வேகம் கொள்ளும் போது அதிகப்படியான உயிர் சக்தி செலவாகும். சரி, இப்போ இந்த உயிர் சக்தி செலவாகின்ற போது எந்த பக்கத்துல அதிகமா வெளியே போகுது? இப்போ கோபம் வருகின்ற போது உயிர் சக்தி எந்த வழியில போகும்? பக்கவாட்டுலயா, சுற்றுப்புறத்திலயா, மேலயா, கீழயா? எல்லா பக்கங்களிலும் தான் போகும் என்றாலும், அதிகமாக போகக்கூடிய இடம் என்ன? இப்போ ஒரு தீக்குச்சிய உரசுறோம். தீ பற்றுகிறது. அந்த குச்சிய நீங்க எப்படி வச்சாலும், அந்த சுடர் மேல் நோக்கி மட்டும் தானே போகுது. ஏன் அது வேற்று திசைகள்ல இல்ல கீழ் நோக்கி சுடர் போக மாட்டேன்றது? ஏன்னா, அது ஆக்ஸிஜனை எரித்து நுண் அணுக்களாக பிரிக்கிறது. அந்த நுண் அணுக்கள் மேல் நோக்கி போற போது, அந்த சுடரும்
மேல் நோக்கி தான் நிக்கும். நீங்க தீக்குச்சி எப்படி வேணா வச்சுக்கலாம். கீழ் நோக்கி வச்சீங்கன்னா, தீக்குச்சி கையில கூட பிடிக்க முடியாது. தீ மேல வரும். அதே போல இந்த உடல் அடுக்குகளிலே மிக லேசானது ஜீவகாந்தமும், உயிரும். அப்ப வெளியே போகும்போது அதுவும் மேல் நோக்கித்தானே போகும். அதனால்தான் அது அதிக அளவிலே மூளையை தாக்குகின்ற போதுதான் மூளை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறது. ஏன் மூளை தன்னுடைய சென்சார் சிஸ்டத்த டீஃபங்க்ட் ஆயிடுது, செயலற்று போகிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு இயல்பான அளவு உயிர் சக்தி அதுல கிராஸ் பண்ணும்போது தான் அது சீராக வேலை செய்யும். அதிக அளவிலே மோதுகின்ற போது, எப்படி நாம் நடக்கிற போது ஒழுங்காத்தான் நடப்போம். 10 பேர் மேல மோதினா, நம்ம தடுமாறி போயிரும் இல்லையா? அதே போல அதிக அளவு சக்தி மூளையில மோதுகின்ற போது, மூளை தடுமாறி அதனுடைய கட்டுப்பாட்டை, நிலைத்தன்மை, பேலன்ஸ் தவறி போயிடும். அப்ப அதனுடைய செயல்பாட்டு சிறப்பா இருக்காது. அப்ப மேல் நோக்கி போறது இல்லையா? சரி. இன்னொன்னு, இப்போ உயிர் சக்தி மேல போயிடுச்சு அப்படின்னா, உள்ள இருக்கிற ஸ்டாக் என்ன ஆகும்? இப்ப உடம்புக்குள்ள 1,00,00,000 உயிர்த்துகள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கோபப்பட்டோம். ஒரு 1% உயிர்த்துகள் வெளிய வந்துருச்சு. அது மேல மூளை வழியாக வெளிய போயிட்டு இருக்குது. இப்ப வெளிய போன அளவுக்கு உயிர் துகள்கள் உடம்புல இருந்து குறைஞ்சிருக்கு இல்லையா? எந்த ஒரு திசுவிலயாவது உயிர் இல்லாமல் இருந்தால், அந்த திசு என்னாகும்? சக்தி இல்லை என்றால், சக்தி போச்சு, செத்து போச்சு. நீங்க கார்கில் போன்ற பனி பிரதேசத்துல எல்லாம் அதுக்கான உடை இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கைய அப்படி வெளிய வச்சுட்டு, இந்த சுண்டு விரல தட்டினீங்கன்னா, அப்படியே கீழ விழுந்துருன்றாங்க சோல்ஜர்ஸ். நீங்க ஒண்ணும் கத்தி வச்சு அறுக்க வேண்டியதில்ல. அது வெளிய வச்சீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடும் கை. தட்டுனீங்கன்னா ஒரு விரலும் டப்பு டப்புன்னு கீழ விழுந்துருமா. அதனால அந்த கைகளுக்கெல்லாம் அவ்வளோ கிளவுஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ ஒரு திசுவுக்குள் உயிர் சக்தி பயணிக்கவில்லை என்றால், அது செத்துப் போகிறது. அப்படின்னா, கோபப்பட்ட போது எத்தனை உயிரணுக்கள் வெளியே போனதோ, அத்தனை திசுக்கள் மரணித்து விட்டதா? இல்லையே! அப்ப எப்படி கிடைச்சது உயிர் அதுக்கு? என்றால் ஒரு அற்புதமான உதாரணம். இன்றைக்கு உலகம் முழுவதுமே கூட சொல்லலாம். பல அலுவலகங்களிலே அந்த வேலைக்கு தகுந்த தொழிலாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஷார்டேஜா தான் இருப்பாங்க. ஆனா வேலைய முடிச்சாகணும். அப்ப சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தர போட்டு அவன் தொடர்ந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் வேலை செய்தாகணும்னு சொல்லி அவன கண்காணிக்கிறாங்க. இப்போ அதுலயும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு லீவ் போட்டா வச்சுக்கங்களேன். இப்போ அந்த வேலைய பெண்டிங் வச்சுக்குவாங்களா? அவர் லீவுங்க பாத்துங்க, இன்னைக்கு முடிச்சாகணும் என்று மற்றவர்களை விரட்டுவார்கள். இல்லையா? அப்போ ஒரு 10 பேர் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலைகளை அதுல ஒருவர் விடுமுறை பெற்றுவிட்டால், அந்த 9 பேர் அந்த 10 பேர் செய்த வேலை செய்தாகணும். இப்ப என்ன ஆகுதுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க்லோட் கூடும். இதே பிரின்சிபல் படிதான் இப்போ சினம் பட்ட போது எத்தனை உயிரணுக்கள் வெளியே போனதோ, அத்தனை உயிரணுக்களையும் உற்பத்தி செய்வதற்காக மற்ற உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அனைத்தும் தூண்டப்படும். வேகம், 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 வேகம் என்று நம்முடைய செல் கான்ஷியஸ்னஸ் உடலுக்குள் இருக்கின்ற அறிவு அதை தூண்டும். அப்ப எல்லாமே வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை நாளைக்கு வேலை செய்ய முடியும்?
என்ஜின் இரும்புனால் ஆன மிக்சி, கிரைண்டர். நமக்கு என்ஜின் பத்தி தெரியாது. வீட்டில் பயன்படுத்துகிற மிக்சி, கிரைண்டர் 10 வருஷத்துல சரியா அரைக்க மாட்டேங்குது கிரைண்டர். ஏன்? கல்லு தேஞ்சு போச்சுன்றோம். அப்போ இரும்பினால் கற்களால் ஆன ஒரு பொருளே தேய்ந்து போகிற போது, தி மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி யூனிவர்ஸ் இஸ் ஹியூமன் பாடி. இந்த உடம்பு தேஞ்சு போகாதா? தளர்ந்து போகாதா? யோசிக்கவே மாட்டேன்றோமே. அப்போ அதிகப்படியா உழைக்கின்ற போது உடல் தளர்ந்து போகும். அந்த தளர்ச்சி கூடிக்கொண்டே வந்து ஒரு நாள் வேர்த்து விறுவிறுத்து படுத்துரும் பாருங்க, தூக்கிட்டு ஓடுவோமே. அப்போ வெளியே வரும் ஒரு பேரு, ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு. எப்படி வந்தது? நேத்திக்கா வந்துச்சு ஹார்ட் அட்டாக். பிபி எப்போ வந்ததுங்க? நேத்திக்கா, முந்தா நாள. எப்போது இந்த உடலை அளவுக்கு அதிகமாக துரத்தினோமோ, இன்னும் வேலை செய், இன்னும் வேலை செய், இன்னும் வேலை செய்ய துரத்தினோமோ, அப்பெல்லாம் பிபி கூடிக்கிட்டே வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு மேல போனா உடஞ்சிருவேன், செத்து போயிடுவேன்னு சொல்றோமே, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும்போதுதான் வேர்த்து விறுவிறுத்து விழுந்துடுறான். உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு மருத்துவம் பார்க்கிறோம். சரி, இந்த எச்சரிக்கை வந்த பிறகாவது ஓய்வில் இருக்கிறானா பாருங்களேன், மறுபடியும் அதே டென்ஷனு, அதே வேலைதான். அப்போ உடல் கருவிகளை இப்படி உயிர் கணக்கு தெரியாம பயன்படுத்தினால் நட்டம் யாருக்குங்க? உயிருக்குத்தான். உயிர் இல்லைன்னா உடம்பார் அழிவார். உயிரால் அழிவின் உடம்பார் அழியார். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். அதை விடுங்க, வேலையே செய்ய முடியாது. இத்தனை பாதிப்புகள் உயிரின் இழப்பினால் ஏற்படுகின்றது. அதனால் இதை சீர்படுத்த வேண்டும். சினம் தவிர்த்தல் என்று மகர்ஷி ஒரு பயிற்சியை தந்திருக்கிறார். இல்ல மேலும் சில கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. ஐயாவுடைய சிந்தனை உரையிலிருந்து எல்லோரும் இதை அனுபவப்பட்டிருப்போம். கட்டாயம் என்று சொன்னால் கோபம் பெறாதாக்கள் என்றது இல்லை. எத்தனை நேரம் கோவப்பட்டு இனிமேல் கோவப்படக்கூடாது, அதை நடத்த வேணும்னு சொல்லி எத்தனை நேரம் ஜோதிச்சு அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு. சுருக்கமாக சொன்னால் திருவள்ளுவர் சொன்னார் என்ன, காக்க காக்க சினம் காக்க காவாக்கால் தண்ணியே கொள்ளும் சினம். இந்த திருக்குறளின் கருத்து எனக்கு இன்றையத்தான் வடிவா புரிஞ்சுது என்று சொன்னால், ஐயா இதுதான் பேஸ். இதை வச்சு டீட்டெயிலாக ஐயா அந்த சரித்திரத்தை பேர் சொல்லியிருக்கிறார். அருமையான சிந்தனை ஐயா. யாராவது கேள்வி கேட்க விரும்பினால், உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம் ஐயாவிடம். வழக்கமா சிவாயா தான் துவக்கி விடுறாரு. எப்பொழுதுமே ஐயாவுடைய சிந்தனை உரையை கேட்கின்ற போது ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது. எவ்வாறு இந்த உதாரணங்களை எல்லாம் ஐயா தேடி பிடிச்சு அந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு அந்த 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 ஆய்வு இவ்வளவு ஆழமான அந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து சிறந்த உதாரணங்களை கொண்டு வருகிறது. எனக்கு எப்பொழுதுமே ஒரு பிரமிப்பாக இருக்கிறது ஐயா. அது தானா வருங்க. ஒவ்வொரு விடயத்துக்கும் பிராக்டிக்கலான வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஆனால் நாம் தரத்துக்கு சிந்திக்காத அந்த விடயங்களை மிக நுணுக்கமாக
அதே நேரத்தில் மிக டீட்டெயிலாகவும் அதை கொண்டு வந்து விளக்குகின்றீர்கள். அது மிகச்சிறப்பாக இருந்தோம். எங்களோட வாழ்க்கையிலேயே எல்லா தத்துவங்களும் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரியாமல் விட்டு விடுறோம் என்றதுதான் அந்த முடிவாக தெரிகிறது. எனக்கு ஒரு கருத்தையா இந்த அகத்தாய்வு, சினந்தவித்தல், எல்லாத்தையும் பார்க்கின்ற போது இந்த ஆங்கிலத்துல ஒரு வாசனம் சொல்லுவார்கள், பி இன் த பிரசன்ஸ் சொல்லி, அந்த நிகழ்காலத்திலேயே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 80-90% நடவடிக்கைகள் சிந்தனை இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சில நேரத்திலே அதை ஒரு என்னன்னு சொல்றது, அது ஒரு சாதனையாகவும் எடுத்துக்கொள்றோம். வாகனம் ஓடுகின்ற போது பழக்கத்துல வந்த பின்பு 80% தண்டவாட்டிலேயே வாகனம் ஓடும், சிந்தனை இல்லாமல். அது ஒரு திறனாகவே நாங்கள் அதை எடுத்துக்கொள்றோம். ஆனால் வாழ்க்கையில ஒரு காலடி எடுத்து வச்சாலும் அந்த அடியை சிந்தித்து எடுத்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தால் நீங்கள் இந்த துன்பத்தை, கோபத்தை தடைக்கிறதுக்கு சொன்னது போல ஒவ்வொரு காரியமும் சிந்தித்து செயல்பட்டால் அதுவே அகத்தாய்வு நிச்சம் என்று உணர்வு எனக்கு வருகிறது. நாங்கள் சிந்திக்காமல் ஆட்டோனோமஸ் ஃபங்க்ஷனாகவே எல்லாத்தையும் செய்ய பழகி விடுறதால தான் முழு பிரச்சனையும் இருப்பதாக தெரிகிறது எனக்கு. ஆமாங்கய்யா. அகத்தாய்வு என்பது ஆரம்பத்துல ஒரு பயிற்சியாக 1 மணி நேரம் உட்காந்து சிரமம் தவிர்த்தல், 1 மணி நேரம் உட்காந்து ஆசை சிரமத்தில் பயிற்சி பண்ணுறோம். பிறகு மௌனத்தில் உட்காந்து 1 நாள் பயிற்சி பண்ணுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பயிற்சி செய்து பார்த்து உச்சகட்டம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணத்தையும் அகத்தாய்வுக்கு உட்படுத்துவது தான் உச்சகட்டம். அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதெல்லாம் சென்சார் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு பேர் தான் டோட்டல் அவேர்னஸ். அப்படி வரும்போது அந்த சென்சார் கரெக்டாக வேலை செய்கிற போது தோணும், ஆசை, கோபம், கவலையெல்லாம் சாகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் அது தோன்றுகின்ற போதே ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்வியும் கூட சேர்ந்து வந்ததுனால அந்த உணர்ச்சி வயப்பட்ட ஒரு வகை மடைமாற்றம் பெற்று சிந்தனை வயமாக திரும்பிவிடும். சிந்தனை வயத்தில் திரும்புகின்ற போது இது அதில் ஒன்றும் பதில் என்னவாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ இதை போய் என்னத்தை நம்ம கேர் பண்ணிட்டு போ என்று மனம் தானாகவே அதிலிருந்து விடுபட்டுரும். அது பயிற்சியின் மூலமாக தாங்க அதுக்கு சில காலம் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு நிலை வருவது தான் தவத்தினுடைய அகத்தாய்வு பயிற்சியுடைய உச்சகட்டமான ஒரு இடம். இந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா பிறகு வழக்கமாக நாள் கணக்கா, மணிக்கணக்கா ஒரு நிகழ்ச்சி, ஒரு வார்த்தையை வருத்தப்பட்டு இருப்போம், பெருமைப்பட்டு இருப்போம். அதெல்லாம் தாண்டி அது பாட்டு நிகழ்ச்சிகளாக கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பக்குவத்துக்கு பயிற்சி கொஞ்சம் காலம் எடுத்துக்குங்கய்யா. பயிற்சியில இது எங்களுக்கு அதை கொண்டு வர முடியும்னு சொல்லுங்களா ஐயா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் அந்த டோட்டல் அவேர்னஸ்ல கொண்டு வருகின்ற போது அதனால எங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஐயா. ஆமா ஆமா, நடவடிக்கைகள்னா சொல்லப்போனா நீங்க காரிய அம்சம் வர்றன்ற போது இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க நீங்க எமோஷனல் மோட்ல எவ்வளவு அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதை விட 2 மடங்கு அவுட்புட் நிதானத்தில் கொடுக்க முடியும். நம்ம உடலும் மனமும் சாந்தமா இருக்கிற போது சாதிக்கக்கூடியதை விட
உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சாதிக்க முடியாது. சாந்தத்துல தான் சாதிக்க முடியும். நீங்க வேலை செய்றீங்க, பதட்டத்தோட செய்றீங்கன்னா, ஒரு 100 யூனிட் செய்றீங்க அப்படின்னா, அதே வேலைய சாந்தமா செய்தீங்கன்னா 150 யூனிட் செய்யலாம். ஸோ பதறிய காரியம் சிதறும்னு சொன்னது சும்மா சொல்லல. அதோடைய டென்ஷன் ஆச்சுன்னா வேலை குறைஞ்சு போயிடும். ஸோ நிதானமா செய்து பழகணும். அது குழந்தை குழந்தை பருவத்திலிருந்தே சொல்லிக் குடுத்துட்டே வந்தா ஓரளவுக்கு பக்குவமாகும். ஆனாலும் நம்முடைய மனிதனுடைய ஒரு வீக்னஸ் என்னன்னாங்கய்யா, மனிதனுடையல இயற்கை நீதியை பார்த்தீங்கன்னா, சிக்கல் வரும்போது தான் தீர்வு தேடுமே தவிர, சிக்கல் வர்றதுக்கு முன்பே யோசிப்பதற்கு நமக்கு பரிணாமமே இல்ல. அதனால தான் நீங்க நமக்கு தெரியுது இதெல்லாம் நல்லதுன்னு. குழந்தைகளுக்கு மத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. எப்போ வந்து கேட்பாங்க? அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, "அன்னைக்கு ஏதோ நீ சொன்னீல்ல, அது என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்பாங்க. "ஏன்பா இப்போ வந்து கேட்கிறேன்னா, பிபி அதிகமாயிடுச்சு." அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பரிணாம நியதியே வந்து துன்பம் வரும்போது துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அறிவு எழுச்சி பெற்றது. அதே தன்மை தான் மனுஷனுக்குள்ளேயும் அவனுக்கு அடிபட்ட பிறகுதான் ஞானம் வருமே தவிர, சொல் புத்தி அவனுக்கு எடுபடாது. இல்லைங்களா? இன்னைக்கு சொன்னா கேட்கறதா இருந்தா, உலகத்துல WhatsApp பார்த்தே எல்லாரும் நல்லவனா இருப்பாங்க. இல்லைங்களா? WhatsAppலயும், YouTubeல எத்தனை நல்லது நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் நல்ல YouTube ஞானி யாரையா பார்த்திருக்கிறோமா? YouTubeல தினமும் பார்த்து WhatsApp பார்த்து நான் வந்து பக்குவம் ஆயிட்டேன், ஞானி ஆயிட்டேன். யாரையாவது ஒருத்தர் பார்த்திருப்பீங்களா உலகத்துல? ஸோ இதெல்லாம் அப்லோடு ஃபார்வர்டு தவிர பிராக்டிகலா திருத்தத்துக்கு இல்ல. இது ஒன்லி ஆச்சாரம், அனுஷ்டானம் கிடையாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. திருந்தணும். நல்லது என்று ஏற்றுக்கொண்டு விட்டால், அதை செயல்படுத்தி ஆக்கணுன்ற வைராக்கியம் வந்து, அந்த பயிற்சியிலெல்லாம் முறையாக செய்து கொண்டே வந்தால் தான், ஒரு காலத்துல அதுக்கான பக்குவத்தை பெற முடியுமே தவிர, பயிற்சி இல்லாம மாறுவது ரொம்ப கஷ்டங்கய்யா. இது அந்த வந்து சிறு வயதில இருந்தே ஒரு டிசிப்ளினாக வாடுகிற ஒரு ஒழுங்குமுறையில ஆமா, கருவமைப்பே அது மாதிரி. சிலருடைய இப்போ நீங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்களேன். இயல்பாகவே சாந்த சொரூபியா இருப்பாங்க. அவங்க தான் சாதிக்க முடியும். நீங்க சும்மா எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆயிடுறாங்களா? அதற்குன்ற ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. சாதிக்க பிறந்தவர்கள். அவங்க தான் சாதிக்க முடியுமே தவிர, அவங்கள பார்த்து நாம அது போல வசதிகளை பெறணும், புகழ் பெறணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா, டென்ஷன் தான் மிச்சமாகும். ஸோ நிறைய வந்து இப்போ உலகத்துல வந்து ஆசைப்படுவதுன்னா, அடுத்தவனை பார்த்துன்னு ஆசைப்படுறாங்க. இயல்பில் தன்னுடைய தகுதி, திறமை என்னன்னு யோசிச்சு பார்த்தான்னா, அதுக்கு தகுந்த ஆசை தான் இருக்கும். ஆனா சமுதாயம் எதை அங்கீகரிக்கிறதோ, அது எனக்கு வேணும்னு தானே ஆசைப்படுறாங்க. அதுக்கான கர்மம் உள்ள இருந்தா தானே அது கிடைக்கும். கர்மம் இல்லாத போது ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? மாந்தர்த்தம் உள்ளத்தனைது உயர்வு. கருமத்தில் இல்லைன்னா ஒண்ணும் சாதிக்க முடியாது. அதனால தான் புண்ணியங்களை இருப்பாக சேர்க்கணும் அப்படின்றது. குழந்தைகளை சொத்து சேர்க்கறதை விட புண்ணியத்தை சேர்க்கணும். இமயத்துல இருந்தால் அது நாங்கள் முயற்சி செய்தால்தான் கிடைக்குமா ஐயா, அது முயற்சி செய்யாமலே அது எதுங்கய்யா? பொறுமை. கர்மயத்துல இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு கர்மத்துல இருக்கோ இல்லைன்னு தெரியாது. அப்ப நாம
முயற்சித்துத்தான் பார்க்க வேண்டும். அப்படித்தானே? ஆமா. அதாவது கர்மத்துடைய தாக்கம் வெளிப்படும். அப்ப அந்த இதுல வந்து நம்ம உழைப்பை குறையாம கொடுக்கணும். அப்ப கர்மய பதிவும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி. சரிங்களா? முயற்சி இல்லாம கர்மய பதிவு கூட செயல்படாது. கர்மயத்துல ஒரு நடக்கணும்னு இருக்கு. எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா தானே நடக்கும். நான் புண்ணியவான் படுத்துட்டே கிடந்தா எப்படி செயல்பாட்டுக்கு வரும்? இல்லைங்களா? அது இன்னும் திணிவு பெற்றிருந்தால் அவனை தூங்க விடாது. தூங்க விடாது. அவனை கொண்டு போய் சேர்த்தே விடும். அந்த இடத்துல நீ போய் தான் ஆகணும்னு அது துரத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மனவளக்கலையில வந்து தேர்ச்சி பெற வைக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க. இது புறத்தே இருந்து ஒருத்தரை வந்து பக்குவப்படுத்த முடியுமா? அவங்கவங்க சுய முயற்சி எடுத்தால்தான் இந்த கைடன்ஸ் வந்து உதவி செய்யுமே தவிர, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கலாம் அப்படின்னு மட்டும் இருந்தா அவங்க எப்படி மாறுவாங்க? இல்லைங்களையா? ஸோ அந்த அந்த உத்வேகம் வரணும். அது உள்ளவங்க சாய்ச்சி தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கருமை பதிவும் தூண்டுதல் ஆகும்போது தான் அவங்கள சும்மா இருக்க முடியாது, செய்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சாமிஜி ஏன் வந்து 95 வயசு வரைக்கும் பாடுபட்டாங்க? யாரும் அவருக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கல, யாரும் வந்து பாராட்டல அவரை. எதுக்கு அவர் 95 வயசு வரைக்கும் உலகத்துக்காக பண்ணிட்டு இருந்தாரு? சும்மா இருக்க முடியாது அவரால். அவருக்கு அந்த வழியில் தான் வாழ முடியும். யார் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, அவங்க அப்படித்தான். அந்த பிறப்பு ஞான பிறப்பு, அது ஞானத்துக்கு தான் போகும். ஸோ அதை கேட்டு எத்தனை பேர் நம்ம பயிற்சி லட்சக்கணக்கான பேர் பயிற்சி எடுத்தாங்க. எத்தனை பேர் தெளிவு பெற்றாங்க, எத்தனை பேர் பக்குவம் அடைஞ்சாங்க அப்படின்ற போது இருக்கு. ஆனா எத்தனை அளவுல இருக்கு? ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கு. அப்போ சில லட்சம் பேர் வேதத்திலும் தெரியும் என்றாலும் சிலர் தான் அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பக்குவம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு இத்தனை பேர் தேர்வாங்கன்றது நெல்லை குவிச்சு வச்சிங்கன்னா ஏதோ ஒரு நெல்மணி உச்சியில் நிற்கும் இல்லைங்களா? அப்ப அத்தனை நெல்மணிகளும் தாங்கலைன்னு இந்த ஒரு நெல்மணி உச்சியில் நிற்க முடியாது. சமுதாயம் அப்படித்தான். அதனால ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் வந்து பரவலாக இருக்காது. ஒரு சிலரை தாங்குவதற்காக பல பேருடைய அனுபவங்கள், வருத்தங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஞானியை உருவாக்குகிறது. நன்றி ஐயா, வாழ்க்கை மாட்டேன். சிவாயா தொடங்கும் போது ஐயாவின் பழனிசாமியாண்ட நுணுக்கங்களை பற்றி சிந்திப்பதாக ஒரு கருத்து சொன்னார். இதை நான் பல முறை சிந்தித்திருக்கிறேன். ஐயாவின் சிந்தமுறை கேட்க சிந்தமுறையை விட ஐயா எப்படி செய்தான் சிந்திச்சது கூட. ஆனால் அதுக்கு ஆன்சர் என்னென்று கண்டார். நான் பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சு ஐயா ஒன்றை சொன்னார் என்று சொன்னால், அது கருமையத்தில் இல்லாவிட்டால் சாதிக்க முடியாது. அது ஏற்கனவே கருமையத்தில் இருக்கணும் என்றுதான் என்னுடைய முடிவு கடைசியில். ஆக என்ன நான் இருந்துட்டு ஒரு ஆசை வரும் என்னன்னு சொன்னா, ஐயாவிட்ட இருந்து அந்த கருமையத்தில் இருந்து எங்கிட்ட கருமையத்தை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்றால் அது அருமையா இருக்கும்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அதை விட்டு ஐயா ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஐயா இந்த தொடங்கும் போது இந்த சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு 90% இருந்தா போதும், 100% நோயாக இருக்கலாம் அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. ஆமாங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தருமா? அதாவது அது என்னுடைய சொந்த அனுபவம் கூட. இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, ஒரு தொழில்துறைக்கு வரீங்கன்னா, அவர்கிட்ட கொடுங்க, அவர் செஞ்சிருவார் அப்படின்னு மேனேஜர் வந்து நம்மளை எப்பவுமே ஐடென்ட் பண்ணுவார். அப்போ நாம பெரிய ஒர்க்கர் அப்படின்னு ஒரு பெருமையில நாம இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்வோம்.
அவரு வந்து அவருக்கு நம்மனால ப்ரொமோஷன் கிடைக்கும், அவர் மேல போயிடுவாரு, அவருடைய லைஃப்ல அவர் டெவலப் ஆகி போயிடுவார். ரிட்டையர் ஆகும்போது நமக்கு என்ன மிச்சம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப நமக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா மாறும். அப்ப நம்ம உடம்பெல்லாம் 1008 வியாதிகள் எடுத்து காட்டும். இப்ப இதெல்லாம் எப்போ வந்த வியாதிகள்? நாம ஓவரா சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால வந்த வியாதிகள். ஸோ இப்ப நட்டம் யாருக்குன்னு பாருங்க. மனசு வருத்தப்படுறது ஒண்ணு. சர்வீஸ்ல வியாதி வந்தா மெடிக்கல் பில் போட்டுக்கலாம். ரிட்டையர் ஆன பிறகு வியாதி வந்தா சொந்த காசு தானே செலவு பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கு என்ன கிடைச்சதுங்க? வியாதிகளும் விரைய செலவும் தான் கிடைச்சது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து ஓவர் சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கிங் இருந்ததுன்னா ஏமாலையாக தான் பயன்படுத்துவாங்களே தவிர அதற்கான வெகுமதிகளை பெறுவது கடினம். ஏன்னா திறமை உள்ளவனுக்கு ப்ரொமோஷன் தரதை விட தன்னை யார் நயந்து பேசுகிறானோ, தனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு தான் சலுகை தருவது அப்படின்றது மனிதனுடைய இயல்பு. ஸோ நீ ஹார்ட் ஒர்க் பண்றதை விட வீட்டுக்கு காய்கறி வாங்கி தரவன் ப்ரொமோஷன் வாங்கிடுவான் இல்லையா? இது இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வெக்ஸ் ஆகும். அப்போ ஒன்னா நான் இப்படித்தான் இருப்பேன், யார் நம்ம அங்கீகாரம் பண்ணினா என்ன பண்ணாட்டி என்ன என்று மற்றவோடு ஒப்பிட்டு பார்க்காமல் என் பயணம் இப்படித்தான் என்று வாழ்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனம் இருந்ததுன்னு சொன்னா தயவு செய்து 100% சின்சியர் வேண்டாம், ஹார்ட் ஒர்க்கிங் வேண்டாம். ஏன்னா அதுல விரக்தி தான் மிச்சமாகும். விரக்தி வந்தா நம்ம வியாதிகளும் மன நிம்மதி இல்லாம தான் போகும். ஸோ அதில் பாதிக்கப்படுவது நாம தான். வேலை செஞ்சுட்டு வருத்தப்பட்டு நாசம் போகிறது நாம தான். மற்றவன் ஜாலியாக போய்கிட்டே இருப்பான். ஸோ உலகத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா தயவு செய்து நோ ஹார்ட் ஒர்க்கிங், நோ சின்சியாரிட்டி. ஒரு 70-80% இருந்தால் போதும். இல்லை நான் இப்படித்தான், யாரையும் நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னா 100% இஸ் அட்ஜஸ்டட். கர்மயோகம் இருந்துட்டு போ. இதனுடைய பலன் நம்முடைய சந்ததிக்கு கிடைக்கும். நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, பெனிஃபிட் கிடைக்கலன்னாலும் நம்ம செய்த ஹார்ட் ஒர்க் வீண் போகுமானா போகாது. அது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும். ஏன்னா இறைவன் கணக்கு சரியாத்தானே இருக்கும். மனிதன் வந்து நன்றி கடத்தனமா அலட்சியப்படுத்திடலாம், மறந்து போகலாம். ஆனா இறைவனுடைய கணக்குல அப்படி கிடையாது இல்லையா? ஸோ நாம் செய்த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி வந்து அந்த வெகுமதியை நம்முடைய சந்ததிக்கு கொடுப்பான். ஸோ அதுக்கு இந்த பிரின்சிபல் தெரிஞ்சிருந்தா தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ நமக்கு பரவாயில்ல, எப்படியும் வீண் போகாது, ஆண்டவன் நம்ம குழந்தைகள் கொடுக்குவான் அப்படின்ற அந்த கர்மயோகத்துல நம்பிக்கை இருந்தா தான் சரி நமக்கு யாரும் கொடுக்கல, ரைட் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வரும். இதுவும் தெரியல அதுவும் தெரியலன்னா நிம்மதி இருக்காது, வியாதி மிச்சமாகும். நீங்க சொன்ன ஐயா 100% உண்மைன்னு சொன்னா நானும் முதல்ல கணக்கு அனுபவப்பட்டிருக்கிறேன். சொல்லும்போது நான் அந்த சந்ததிக்குண்டான அந்த பலன் போகும்னு சொல்லும்போது நான் ஒருவேளை யோசிச்சேன். அவர் வந்து 25-30 இயர்ஸ்க்கு முந்தின கதை இது. அவர் சரியான சின்சியர் அவர் வருத்தமெல்லாம் வந்தது, பட் வெரி சின்சியரா போனவர். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல நிலையில தான் இருக்காங்க, அருமையா இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் அருமையா இருக்கிறாங்க. நான் அவரோட வேலை செய்தேன். நான் அவரை போல இல்லை. அதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு சொன்னா அந்த மேனேஜர் சொல்லுவார், அப்படிதான் எங்க வேலையை பண்றதுக்காக யூ ஆர் மை பிரதர் அப்படிதான் சொல்ல துவங்குவார். யூ ஆர் லைக் மை பிரதர் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டால் ஆரம்பகாலத்துல எல்லாம் சும்மா பாஞ்சு அடிச்சு அப்படிலாம் செய்தது. ஆமா ஆனா அப்படி போய் அந்த கருமையத்து எந்த கருமையத்துல கொஞ்சம் அதை பற்றியும் தெளிவு இருந்தது தெரியவில்லை. நான் கொஞ்சம் காலத்துல பிடிச்சிட்டேன், வேற இதுதான் செய்கிறாருன்னு சொல்லி. அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா அவர் அப்படி செய்தால் நான் அவரை ஏற்றி விட்டுட்டு நம்ம பசங்களை எல்லாம் செய்து போட்டு
வந்தா இப்ப இந்த பொறுப்பு அவர் தான் பொறுப்பு கடைசி அதுக்கு. இதுல உள்ள இது என்னடா ஐயா, நான் வேலை மாறும் பொழுது எந்த இடத்துக்கு வந்தவர் ஒருத்தர் எனக்கு சொன்னார், எந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டவர் எனக்கு ஒன்னா சொன்னார், நைஸ் மேனேஜர், ஆல்வேஸ் ஹி இஸ் டெல்லிங் ஐ அம் ஹிஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னார். நான் விளங்கப்படுத்த இல்லை, அவரு சொன்னேன் ஐ அம் ஹிஸ் எல்டர் பிரதர், யூ ஆர் ஹிஸ் யங்கர் பிரதர்னு சொல்லி. இல்லையா அதான் ஐயா கேட்டு அது வந்து மற்றது ஐயா இந்த பற்றி தான் சொன்னீங்க. கோவத்தை பற்றி நான் கணக்கை யோசிச்சு பார்த்துக்கொண்டு நான் வேலை செய்யற இடங்கள்ல நான் பார்த்தேன். நான் ஓடிட்டு போய் கன்னடங்கள்ல பார்த்திருக்கேன். என்ன மாதிரி சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு மேனேஜர் ஹோம் பார மேனேஜர், அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் இருக்கும். இந்த டேட்டுக்கு இந்த இது முடிக்கணும், ரிப்போர்ட் அனுப்பணும். அந்த மேனேஜர் வந்து குளத்துக்கு ஸ்ட்ரிக்டா இருந்து அரம்புறம் அப்படியெல்லாம் பேசி அப்படிச்சு அந்த இடங்கள்ல பார்த்தேன் ஒழுங்கா வேலை செய்யறாங்க, ஒழுங்கா எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த கொஞ்சம் நல்லா கதைச்சு கோவம் வராமல் வாயாலெல்லாம் சொல்லி கொண்டு போனால் அது எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்து அங்க வந்து மேனேஜரோ இன்னோசென்டாக கருதப்படுது. அப்படியான காரணங்கள் நான் பார்த்திருக்கேன் ஐயா. அப்படி என்னும் பொழுது இதுல இப்ப கோவம் வராவிட்டால், இப்ப நானே இப்ப கன்னடங்கள் செய்திருக்கேன், கோவிச்சு கணக்கு பேரில் ஈஸியாக எடுத்திருக்கிறேன். ஈஸியாக கதைக்கும் பொழுது நானே சோப பண்ணியிருக்கேன். அதனால அப்படி என்ன இருக்குல்ல, இப்ப அந்த இடங்கள்ல என்ன செய்யறது? கோவம் வாரது நல்லதோ கோவம் வராம விடுறது நல்லதோ? இல்ல அதுக்குதான் நடிப்பு சினம் அப்படிம்பாங்க. பாம்பு சீர்ற மாதிரி கடிக்க வேண்டாம், ஆனா சீரித்தாகணும். சீரலன்னு சொன்னா பாம்பு வந்து பிள்ளை பூச்சி ஆயிரும். யாரும் அதை வந்து பாதுகாக்க மாட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாம்பு வந்து சீரினா தான் பக்கத்துல யாரும் வரமாட்டான். இல்ல அதுல வந்து ஐயா உண்மையா கோவம் வந்தாதான் அப்படி சத்தம் கதைக்க முடியும். இல்ல நடிச்சா இல்ல இப்போ எப்படி வந்து ஆக்ஷன்ல வராங்க இல்லையா, பொண்ணு இப்போ வீட்டுல வந்து குழந்தைக்கு தவறு செய்யும் போது அம்மா வந்து ரொம்ப கோவம் வர மாதிரி வந்து ஓடி வந்து பக்கத்துல வந்து அந்த வேகத்தை அடிக்க மாட்டாங்க, என்னக்கண்ணா இப்படி செய்யற அப்படின்ட்டு போயிடுவாங்க. கழுது ஓச்சி மெல்ல எரிகன்றார் வள்ளுவர். கழுது ஓச்சி மெல்ல எரிக. பாக்குறதுக்கு கடுமையா இருக்கணும், ஆனா அடி தடவி கொடுக்குற மாதிரி அடி விழுகணும் பாரு. அதனால ஐயா நீங்க சொல்லிக்க ஒண்ணு புரிஞ்சது என்னண்டா ஐயா, அப்படியெல்லாம் கோவிச்சு வேலை வேண்டி கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா நாம தான் மெர்த்தது. ஏன்னா உலகம் அப்படித்தாங்க இருக்கு. நீங்க வந்து நல்லவனா இருந்தீங்கன்னா 2 பக்கம் இடி வாங்கும். இவன் வேலை செய்ய மாட்டான், மேல இருக்க நல்ல நாள் திருத்துட்டுப்பான். அது கொஞ்சம் கடினமா இருந்தவன்னா மேல இருக்கிறவன் பேசுறதுக்கு யோசிப்பான், பேசுறவன் எதிர்த்து பேசிடுவான் அப்படின்னு அவன் யோசிப்பான், இவனும் ஒழுங்கா வேலை செய்வான். ஸோ இது வந்து சமுதாய சிக்கல். இத சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈஸி கிடையாது. நன்றி ஐயா. வாழ்வனுடன் யாராவது ஐயாவுடன் கேள்விக்க விரும்பினால், கருத்துக்களை சொல்ல விரும்பினால் சொல்லலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த நன்றியுரையை நன்றியுரையை பற்றி நன்றியை பற்றி சிறப்பா விளங்கப்படுத்திருங்க தொடக்கத்துல. அந்த நன்றி கிட்ட மாந்தரலாண்டு கண்ணதாசன் சொன்ன பாடலையும் பாடி. ஆனா இந்த நன்றி என்றது ஒரு மனிதருடைய ஒரு குட் குவாலிட்டி தானே. அதையே அன்பு கருணை இரக்கம் என்று படிப்பிக்கிற மாதிரி நன்றியே இப்ப இந்த நார்த் அமெரிக்காவில எல்லாம் கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கினா ஒரு 2 say தேங்க்யூன்னு சொல்லி படிப்பிக்கணும். ஆனா சில வேளை எங்கட இந்தியா அந்த எங்கட ஸ்ரீலங்கா நாடுகள்ல பெருசா அப்படி சொல்லி கொடுக்கறதுல பிள்ளைகளோட ஏதாவது வாங்கினா கூட சின்ன பிள்ளைகள் சுமார் சிரிப்போட மட்டும் போயிடுவேன், பேசாம தேங்க்யூ அப்படி சொல்றதே கிடையாது. அதே நேரம் இந்த நன்றி என்றது இயற்கையில இல்லையா அல்லது அதை எதிர்பார்க்க கூடாதா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இயற்கையில கிடையாது. இயற்கையில வந்து மனிதன் தோன்றுகின்ற போதுதான் நன்றி உணர்வு அப்படின்றது வெளிப்படுது. இப்போ ஜீவன்கள் எல்லாம் நுணுகி பார்க்கின்ற போது, இப்ப சில வாட்ஸ்அப்ல எல்லாம் வர்றது பாக்குற போது அங்கேயும் அது கூறு இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. ஆனா வெளிப்பட்ட இடம் பார்க்கிற போது
தனக்கு யார் உணவை கொடுக்கிறார்களோ அவரை நன்றி பாராட்டுவது அப்படின்னு வருது. அதாவது பெற்ற நன்மைக்கு திருப்பி செலுத்துவதுதான் நன்றி. ஆனா பெற்ற நன்மையை நினைச்சு பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னா அப்ப நன்றி எங்க வராது. இப்போ ஓட்டு வாங்கினாங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போடலன்னா நமக்கு இப்ப இந்த பதவி கிடைச்சிருக்காதுன்றது தானே உண்மை. அப்ப அந்த அரசியல்வாதிக்கு நன்றி இருந்தது என்றால் அப்ப மக்களுக்கு நல்ல செய்யணும் இல்லையா? சரி, இவன் நன்றி பாராட்டவில்லை, அப்ப அடுத்த முறை இவனுக்கு வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்ற அறிவு மக்களுக்கு இருந்தா அடுத்த முறை மாற்றி போட்டிருப்பாங்க இல்ல. இப்ப நன்றி என்பதே இந்த சமுதாயத்தில் மறந்து போன ஒன்று. அது யாரோ ஏமாளி இருப்பான் நன்றி பாராட்டிக்கிட்டு. இதெல்லாம் இன்னைக்கு ஒத்து வராதுயா. அப்படிலாம் பார்த்தா முடியுமா? சான்ஸ் கிடைச்சா ஏமாத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கு ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ ஏமாத்து, எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உன்னை ஏமாத்துறேன். ஏமாற்றுவது குற்றம் அல்ல. நீ ஏமாந்து போனதுக்கு என்ன தவறு சொல்ற என்று கேட்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நேர்மை வளர்ந்து கிடக்கிறது சமுதாயத்துல. நீ ஏமாந்ததுக்கு என்னதுக்கு தப்பு சொல்ற? நானா உன்னை ஏமாத்தினேன், நீ ஏமாந்துட்ட என்று நியாயம் பேசுகின்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல நேர்மை தலைத்திருக்கிறது. அது குறிப்பா இந்தியாவில். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் கொடுங்கன்றாங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா செல்வந்தனே வந்து கியூல நிற்பான் இல்லையா? நம்ம திரைப்படத்துல பார்த்துருக்கிறோம். கொடுக்குற வரைக்கும் ஜமீன்தார்னு பாராட்டுறாங்க. அப்ப கொடுத்து ஒரு நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடுறான். இப்ப யார் அவனுக்கு கூட நிக்கிறாங்கன்னா ஒரு வேலைக்காரன் தான் கூட நிற்பான், எஜமான்ட்டு. இதுதான் சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ சாமிஜிரி லைஃப்ல எடுத்துக்கங்களேன், 500 நெசவாள குடும்பங்கள், 500 பேர் 2000 பேரும் குடும்பங்கள் சாமியுடைய நிர்வாகத்தில் இருந்தது. அத்தனை பேருக்கு நல்லா செஞ்சாரு. ஆனா வியாபாரம் நொடிஞ்சு சாமிஜி தெருவில் நிற்கிற போது ஒரு பய உதவி செய்யலையே. சுவாமிஜி மகானண்டபடியா எதிர்பார்க்கல. நான் இந்த மனவளக்கல்ல பார்க்கலன்னாலும் மற்றவங்களோட நம்ம நல்ல கூலி கொடுத்து எல்லாம் வசதியை வச்சுட்டு இருந்தாரு அப்படின்றதுல 2000 பேர் ஒருத்தனுக்கு கூட நன்றி உணர்வு வரலையே. வந்திருந்தா அந்த கிராமத்துக்கு துரத்தும் போது யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்கல்ல. அதுதான் நடைமுறை வாழ்க்கையே. இதுதான் சும்மா பேசும்போது நன்றி எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த அதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வரும்போது எல்லாம் அவன் சுயநலத்தை பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க. நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ. இத்துடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். இந்த சிந்தனையை மிக சிறப்பாக வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கும் அனைவருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,